வணக்கம். எம்என் டாக்டர் கண்ணாதேவி. நம்ம இதில் வந்துட்டு என்ன பார்க்குறோம்னா பிராணி ஹீலிங்கு. நம்ம பிராணி ஹீலிங் பற்றி தான். பிராணி ஹீலிங் தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சொசைட்டிக்கு நமக்கு தேவையான ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த பிராணி ஹீலிங்கை நம்ம வீட்டில் இருந்து முதல்ல நம்மளே வந்துட்டு சரி பண்ணிக்க முடியும். நம்மளை சார்ந்தவங்களையும் நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு சரிப்படுத்த முடியும் அந்த பிராணி ஹீலிங்னால். இது யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ஆங்கில மருத்துவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக நோய் துறையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹை லெவலுக்கு போனவர் அவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு ட்ரீட் பண்ணும் பொழுது அது சரியாகாதனால அவர் வந்துட்டு வேற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இந்த பிராணம் வந்து அவருடைய அந்த உயிர் சக்தியை பயன்படுத்தி அந்த நோயை வந்துட்டு அவர் வந்து சரி பண்ணிக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி அவர் பண்ணதுனால இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நமக்கு எல்லா நேரத்துலேயும் எல்லா காலத்துலேயும் வந்துட்டு பயன்படும் அப்படின்ட்டு. அப்புறம் அதை பற்றி வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த துறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அங்கே ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். வந்து இப்போ 4500 தான் வந்து வாங்குறாங்க. அதில் வந்துட்டு மூணு லெவல் இருக்குது. பேசிக்கு, அதே மாதிரி வந்துட்டு இன்டர்மீடியேட்டு, அப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ்டு அப்படின்ட்டு வந்து 3 லெவல் இருக்குது அதில். அதில் வந்து நிறைய வந்துட்டு கோர்சஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மினிமமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 இது பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு காசு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். 20,000 முடிச்சிடும் நமக்கு. இது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய இந்த வழிகள் இருக்குது அதில். ஓகேங்களா? இந்த பிராணி ஹீலிங் பற்றி நான் வந்துட்டு டீட்டெயிலாக நான் வந்துட்டு ஒவ்வொரு நோய் பற்றியும் நான் வந்துட்டு எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது, நமக்கு அதே மாதிரி வெளியில் வந்துட்டு இருக்கும் வழி வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் போய் சொல்கிறேன். நன்றி.